உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. கோகுல்ராஜ் ஆணவ கொலை வழக்கில் ஆயுள் கைதியாக உள்ள யுவராஜ் சிறையில் முதல் வகுப்பு ஒதுக்க வேண்டும் என்பதை உரிமையாக கோர முடியாது என்று தமிழக அரசு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோகுல்ராஜ் ஆணவ கொலை வழக்கில் தீரன் சின்னமலை பேரவைத் தலைவர் யுவராஜுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவருக்கு முதல் வகுப்பு ஒதுக்க கோரி அவரது மனைவி சுவிதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் யுவராஜின் சமூக அந்தஸ்து மற்றும் அவரது கல்வி தகுதி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு அவருக்கு முதல் வகுப்பு ஒதுக்க உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதிகள் MS ரமேஷ், சுந்தர் மோகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ் திலக் உள்துறை சார்பில் பதில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் முதல் வகுப்பு ஒதுக்க கோரி யுவராஜ் கொடுத்த மனு விதிகளுக்கு உட்பட்டு முறையாக பரிசீலித்ததாகவும் சமூகத்தில் யுவராஜ் செய்த குற்ற சம்பவங்களை கருத்தில் கொண்டு அவருக்கு முதல் வகுப்பு வழங்கக்கூடாது என சேலம் மாவட்ட ஆட்சியர் அறிக்கை கொடுத்துள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொடும் குற்றம் புரிந்தவர்களுக்கு முதல் வகுப்பு ஒதுக்கக்கூடாது என்று சிறை விதிகள் உள்ளதால் தனக்கு முதல் வகுப்பு ஒதுக்க யுவராஜ் உரிமை கோர முடியாது என்று யுவராஜ் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை ஜூன் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர்.